ஒரு அரசு இயந்திரம் அப்பாயின்மெண்ட் கொடுக்கும்போதே அவங்ககிட்ட 35 லட்சம் வாங்கிட்டு கொடுத்தா அவன் பணம் கொடுத்து தான் வந்து பதவிகளை வாங்க முடியும் அப்படின்னு ஒரு நிலைமை இருந்தால் ராஜலட்சுமி 5 கோடி ரூபா சம்பாதிச்சதில் 5 கோடி லஞ்சம் வாங்கியிருக்காங்க. இதெல்லாம் ஒரு தண்டனையா சார்? மந்த்லி விசிட்டு, குவார்டர்லி விசிட்டு, ஆஃப் இயர்லி விசிட்டு, இயர்லி விசிட்டுன்னு இருக்குமா? இந்த எந்த விசிட்லேயுமே வந்து இந்த அம்மா என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்கவே இல்லைன்னா அப்போ என்ன மாதிரியான விசிட்டு? கமிஷன் வாங்கி கொடுக்குறவனை தான் பெரிய மந்திரியாக வச்சுக்கிறீங்களே, அதே மாதிரி காவல்துறையும் சேர்த்து. இன்னைக்கு நம்ம கூட முன்னாள் துணை ஆணையர் திரு ராஜேந்திரன் ராஜா ஐயா அவர்கள் இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தங்கப்பதக்கம் வாங்கி காவல்துறையில் பல்வேறு அனுபவங்களை அவர் பெற்றிருக்காரு. அவர்கிட்ட சில கேள்விகள் கேட்கறதுக்காக தான் வந்திருக்கும். சார், இப்போ காவல்துறை மத்தியிலும் மக்கள் மத்தியிலும் பெருசாக பேசப்படுற ஒரு விஷயம் இன்ஸ்பெக்டர் ராஜலட்சுமி. இவங்கள பற்றி தான் இப்போது டாபிக் பயங்கரமாக போயிட்டுருக்கு. இவங்க 8 வருஷத்தில் கிட்டத்தட்ட 372%, அதாவது 5 கோடி லஞ்சம் வாங்கியிருக்காங்க. வருமானத்தை தாண்டிய லஞ்சம் அப்படின்னு இருக்குது. இந்த விஷயத்தை எப்படி சார் பார்க்குறீங்க? சென்னை விபச்சார தடுப்பு பிரிவில் பெண் ஆய்வாளர் இருந்தவங்க திருமதி ராஜலட்சுமி. அவங்க 1999 பேட்சில் வந்து அவங்க டைரக்ட்லி ரெக்ரூட்டட் சப் இன்ஸ்பெக்டராக வந்திருக்காங்க. உதவி ஆய்வாளராக பணியாற்றும் பொழுதே அவர் வந்து பல்வேறு நபர்களோடு சிறந்த நட்பு, பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் இதையெல்லாம் பயன்படுத்தி நல்ல இடங்களில் பதவிகளை வாங்கிறதுக்கு கற்றுக்கிட்டார். அவங்க எங்கெங்கெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, பொருளாதார குற்றப்பிரிவு ஆய்வாளர் அப்படின்னா எக்கனாமிக் அஃபென்சஸ் விங்னு பேர். அதில் வந்து பல கோடிகளை வந்து முதலீடு செய்து ஏமாற்றிய பணத்தை திரும்பி வாங்கி தருதல், அது பெரிய கம்பெனி மோசடி, சீட்டு கம்பெனி மோசடி, இது மாதிரி பெரும் பண முதலீடுகளை வந்து டீல் பண்ணக்கூடிய டிபார்ட்மெண்ட்டில் ஆய்வாளராக வேலை பார்க்குறாங்க. அதன் பிறகு பார்த்திங்கன்னா மதுவிலக்கு பிரிவு. மதுவிலக்கு பிரிவுனா புரோஹிபிஷன் என்ஃபோர்ஸ்மெண்ட் விங் அப்படின்னு பேர். அதில் நீண்ட நாட்கள் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா டிராஃபிக்கில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது எல்லாத்துலேயுமே வந்து கிட்டத்தட்ட அவங்க செலக்ட் பண்ண போஸ்டிங்கெல்லாம் பார்த்திங்கன்னா வருமானத்தை ஈட்டி தரக்கூடிய பதவிகளில் அதிகமாக இருந்திருக்கிறார். அப்படின்னா இந்த அரசாங்கமெல்லாம் நீண்ட நெடுங்காலமாக செங்கோட்டையன் அவர்கள் சொன்னது போல் இந்த கட்சியும் அந்த கட்சியும் வந்து வேறு வேறு அல்ல அப்படின்னு செங்கோட்டையன் சொன்னார். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அது மாதிரி பணம் கொடுத்தா எந்த பதவியை வேணால் யார் வேணால் வாங்கிக்கலாம் அப்படிங்கிறது நீண்ட நெடுங்காலமாக காவல்துறையில் இருக்குது. அப்படி இல்லைன்னா பார்த்திங்கன்னா பொருளாதார குற்றப்பிரிவு விஜிலன்ஸு, மதுவிலக்கு பிறகு விஜிலன்ஸு, டிராஃபிக்கு, அதுக்கு பிறகு அவங்க வந்து விபச்சார தடுப்பு பிரிவுக்கு வந்திருக்காங்க. இது எல்லாருமே வந்து பணம் சம்பாதிக்கிற பிரிவுலேயே வந்து அவங்க இவ்வளவு வருஷம் 17லேருந்து 2025 வரைக்கும் பூரா வந்து பணம் கொட்டுற டிபார்ட்மெண்ட்டில் மட்டுமே அவங்களுக்கு வாரி வழங்கியிருக்கிறது இந்த காவல்துறை அப்படின்னு சொன்னால் அவங்க பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸில் தான் இந்த மாதிரியான பதவிகளை வாங்கியிருக்கிறார்கள். அப்போ பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் இருந்துச்சுன்னா நேர்மையை வந்து நம்ம எதிர்பார்க்க முடியுமா? அரசியல் பின்புலம் உள்ளவர்கள் வருமானம் தரக்கூடிய பகுதியில் இருக்கிறதும் நேர்மையாக இருக்கிறவங்களாம் பிழைக்க தெரியாதவங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் இன்னுமே மாற்றி அமைக்கப்படலை. இதைத்தான் வந்து தீய சக்தியை உருவாக்குகிறார்கள் அப்படின்னு தீய பேசுகிறாங்க இல்லையா? என்ன சார் தளபதி டேலாக சொல்லிட்டு இருக்கீங்க? ஆமாம்மா, தீய சக்தியில் என்ன அர்த்தம்? கவர்மெண்ட்டில் இருக்கிற மெஷினரி எல்லாமே பொல்யூட் ஆகி போயிடுச்சு. பார்க்குறவங்கள்ட்ட எல்லாம் லஞ்சம் கேட்பாங்க. வாரத்துக்கு 2 தாசில்தார் 2 விஓஓ சஸ்பெண்ட் ஆகிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் கண்டுக்கவே மாட்டாங்க. எந்த அரசு அலுவலகத்தில் போனாலும் பணம் இல்லாமல் எந்த வேலையும் பண்ண முடியாது. கிட்டத்தட்ட உள்ளாட்சித்துறையில் வந்து 888 கோடி ரூபாய் பணத்தை வாங்கிட்டு டிஎன்பிஎஸ்சியை விட்டுட்டு தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷனை ஒதுக்கி வச்சுட்டு அண்ணா யூனிவர்சிட்டி வந்து காலேஜ் அங்கே வச்சு ஒரு ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க. அந்த ரெக்ரூட்மெண்ட் என்னடா அது புதுசாக ஒரு ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்களே அப்படின்னு கேட்டால் அதில் வந்து சாதி இடஒதுக்கீடு இல்லை, சமூக நீதி கிடையாது, பேக்வேர்டு கம்யூனிட்டி, மோஸ்ட் பேக்வேர்டு கம்யூனிட்டி, ஷெட்யூல் காஸ்ட்டு, ஷெட்யூல் ட்ரைப்ஸு இடஒதுக்கீடு கிடையாது. 25லேருந்து 35 லட்சம் ரூபாய் பணம் இருக்கிறவங்க தான் வேலைக்கே போக முடியும் அப்படின்னு சொன்னால் ராஜலட்சுமி 5 கோடி ரூபா சம்பாதிச்சது பெரிய விஷயமா? ஒரு அரசு இயந்திரம் அப்பாயின்மெண்ட் கொடுக்கும்போதே அவங்ககிட்ட 35 லட்சம் வாங்கிட்டு கொடுத்தா அவன் 3 கோடி சம்பாதிக்கிறது தானே வர்றவன்னு நினச்சிக்குவான். படித்து கஷ்டப்பட்டு வேலைக்கு வர்றவனுக்கு பதவி கொடுக்காம லஞ்சம் கொடுக்குறவங்களை மட்டுமே ரெக்ரூட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட
2021 அனௌன்ஸ் பண்ணி முடிச்சுட்டு 1000 சப் இன்ஸ்பெக்டர்ஸ் இது வரைக்கும் எடுக்கவே முடியல. இந்த அரசாங்கம் போலீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு அப்படின்னு ஒன்று வச்சுருக்கு. அந்த போலீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு 3 தடவை வந்து எடுத்த லிஸ்ட்டு கேன்சல் ஆகுது. எதுக்கு? பேக்வர்ட் கம்யூனிட்டிஸ், மோஸ்ட் பேக்வர்ட் கம்யூனிட்டிஸ், ஷெட்யூல் காஸ்ட்டு, ஷெட்யூல் ட்ரைபு, இவங்களுக்கு ஓப்பன் காம்படிஷனில் வர வேண்டியவங்களை சரியாக பிரித்து போட முடியல அப்படின்னு செலெக்ஷன் பண்ண லிஸ்ட்டே பிடிச்சி தீ வச்சு கொளுத்தி எரிச்சு விட்டுறாங்க. ஹைகோர்ட்டு தொடர்ந்து கேட்குது ரெக்ரூட்மெண்ட்டை ஒழுங்காக நடத்துங்க. கடைசி வரைக்கும் ஆட்சி முடிகிற வரைக்கும் 1000 சப் இன்ஸ்பெக்டரை தேர்ந்தெடுக்கவே முடியல. அப்புறம் தீய சக்தின்னு சொல்லாமல் என்னன்னு சொல்லுவாங்க? இப்போ இந்த நாடு முன்னுக்கு வந்துச்சுன்னா என்னமா அர்த்தம்? இருக்க எல்லாருமே கல்வி கற்க வேண்டும், ஜிடிபி உயர வேண்டும், தனிநபர் வருமானம் உயர வேண்டும், அப்படிங்கிறது தானே நாடு முன்னேறதுக்கான வளர்ச்சி. எல்லோரும் படித்து மேலே வரணும். மேலே வந்தோன்னா வேலை கொடுக்க மாட்டோம். வேலை கொடுக்கறதுக்கு 35 லட்சம் ஆகும்னு சொன்னால் இந்த நாட்டில் எப்படி வேலைக்கு போக முடியும்? அப்போ பணம் கொடுத்து தான் வந்து பதவிகளை வாங்க முடியும் அப்படின்னு ஒரு நிலைமை இருந்தால் ராஜலட்சுமி 5 கோடி ரூபா சம்பாதிச்சதில் ஒரு பெரிய ஆச்சரியம் இல்லையே. இதையெல்லாம் இதுவரைக்கும் வந்து இந்த அரசாங்கம் மாற்றி அமைக்கவே இல்லை. ஒரு ஆய்வாளர் கொத்தவால் சாவடியில் 3 வருஷம் இருக்காங்க. அவங்க தான் வந்து பான் பராக்கு, கஞ்சா, இந்த விடுதிகளில் நடக்கக்கூடிய மேற்படி இத்தியாதி இத்தனையுமே வந்து கொத்தவால் சாவடியில் ஆய்வாளராக ஒரு பெண் இருந்து கொண்டு அத்தனையும் அனுமதித்து பணம் வாங்கி கொண்டு வந்தார். அவருக்கு தான் சிறப்பான போஸ்டிங் கிடச்சிது. இதெல்லாம் தாங்கி வந்ததுனால தான் வந்து ஊடகத்துறையில் இப்போ வந்து முன்னாடி நின்று இதெல்லாம் பேசி அட்லீஸ்ட் எதிர்கால தமிழகத்திலேயாவது இந்த மாதிரியான அநீதியெல்லாம் மாற்றி அமைக்கப்படணும் அப்படிங்கிறதுக்கு தான் யாஸ்மின் போன்ற உங்களை போன்றவங்கள்ட்ட நான் வந்து இந்த ஊடகத்திலேருந்து பதிவு பண்ணுறேன். ஆனால் சார், லஞ்சம் அப்படின்றது தமிழ்நாட்டில் சகஜமாக நடந்துட்டு தான் இருக்குது. நீங்கள் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் சொன்னீங்க இவங்க டிராஃபிக்கில் இருந்திருக்காங்க, போலீஸாக இருந்திருக்காங்க, நிறைய துறையில் இருந்திருக்காங்கன்னு சொன்னப்போ ஒரு தனிப்பட்ட நபராக அவங்களால இந்த ஒரு 2017 2025 வரைக்குமே ஏன் சேர்க்க முடியாது அவ்வளோ காசு அப்படின்ற அரசாங்கம் சம்மந்தப்பட்டிருந்ததுனால தான் இந்த விஷயம் நடந்திருக்குமா? அரசு வந்து இப்போ இது வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து இவ்வளோ நாள் என்ன பண்ணிருந்துச்சு? 5 கோடி ரூபா சேர்க்குற வரைக்கும் என்னமா பண்ணிச்சு? ஒருத்தன் 1 கோடி சம்பாதிச்சாவே தெரிஞ்சு போயிடுமா இல்லையா? 50 லட்சம் வாங்கினாவே தெரிஞ்சு போவாதா? 5 கோடி சம்பாதிக்கிற வரைக்கும் நீங்கள் வந்து கவனிக்கலைன்னா அப்போ அரசாங்கம் என்ன லெவலில் கண்காணிச்சிட்டு இருந்துருக்குது? சரி, ஒரு துறையில் தொடர்ந்து ஒரே ஒரு ஆய்வாளர், இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் விஜிலன்ஸு, நார்காட்டிக் இன்டெலிஜென்ஸ் பியூரோ, இந்த மாதிரி பிடபிள்யூ, இந்த எக்கனாமிக் அஃபென்சஸ் விங்கு, இந்த டிராஃபிக் இன்வெஸ்டிகேஷன் விங்கு, இதுலாம் வந்து 8 வருஷம் 10 வருஷம் அங்கேயே இருப்பான். அவன் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வருமானத்தை வசூல் பண்ணிகிட்டு இருப்பான். இதெல்லாம் வந்து 1 வருஷத்துக்கு தான் இந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கணும். அவன் வந்து திருட்டுத்தனம் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த டிபார்ட்மெண்ட் விட்டு வெளியே போயிடணும், அல்லது தப்பு பண்ணுறாருன்னா அவரை கண்டுபிடிச்சி அந்த துறையில் இல்லாமல் பண்ணிடணும். அப்படிங்கிறதுலாம் இல்லை. இந்த மந்திரிக்கு வேண்டியவராக இருந்தால் அங்கே 3 வருஷம் இருந்து கொள்ளையடிச்சிக்கலாம். இந்த மந்திரிக்கு வேண்டியவராக இருந்தால் இன்னும் 2 வருஷம் சேர்த்து கொள்ளையடிச்சிக்கலாம். இந்த நிலைமையெல்லாம் எப்போ மாறும்? அப்போ தான் இதெல்லாம் மாறும், இந்த அநீதியெல்லாம். சரி, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தான் இத்தனை வருஷமாக 5 கோடி சேர்க்குற அளவுக்கு அரசாங்கம் எங்கே போச்சுன்னு கேட்குறீங்க. இப்போ அந்த 5 கோடியை வெளிப்படுத்துறதுக்கான விஷயம் வந்து அரசாங்கம் எப்படி கொண்டு வந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? இது வந்து ஸ்பெசிஃபிக் கம்ப்ளைண்ட் வந்து இந்த அம்மா வந்து தொடர்ந்து அதிகப்படியாக லஞ்சம் வாங்கி சொத்து சேர்க்கிறாங்க அப்படிங்கிறத வந்து மனம் பொறுக்க முடியாமல் கொடுத்த கம்ப்ளைண்ட் அடிப்படையில் தான் விஎன்டிசி வந்து பிடிங்க. ஆனால் ரெகுலராக அரசுங்கிறது வந்து நமக்கு கீழே பணிபுரியவங்களாம் நேர்மையாக பணிபுரிகிறாங்களா? இவங்க வந்து ஒரே துறையில் எத்தனை நாள் இருந்திருக்காங்க? இந்த துறைக்கு வந்து எவ்வளோ நாள் ஆச்சு? இதெல்லாம் ரெவ்யூ பண்ண வேண்டியது யாருடைய பொறுப்பு? ரெவ்யூ பண்ணணுமா இல்லையா? அதாவது 3 மாதத்துக்கு ஒரு முறை வந்து ஒருத்தர் இப்போ ஒரு டிபார்ட்மெண்ட்டில் உயர் அதிகாரி வந்து ரெவ்யூ பண்ணுவார். மந்த்லி விசிட் பண்ணுவார். மந்த்லி விசிட்டு, குவார்ட்டர்லி விசிட்டு, ஆஃப் இயர்லி விசிட்டு, இயர்லி விசிட்டுன்னு இருக்குமா? இந்த எந்த விசிட்லேயுமே வந்து இந்த அம்மா என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்கவே இல்லைன்னா அப்போ என்ன மாதிரியான விசிட்டு, என்ன மாதிரி ரெவ்யூ இந்த நாட்டில் நடந்துகிட்ருக்குது? அதான் துறைகளை நடத்த தெரியாத இதெல்லாம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபெயிலியர். இப்போ ராஜலட்சுமி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 4,62,66,539 ரூபாய் வந்து 2 நாள் வந்து அவங்க வீட்டில் ரைடு பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. இதில் 4,05,80,000 ரூபா வந்து அக்கௌண்ட்டில் இருக்குது. அவங்க 2,25,98,000 ரூபா செலவு பண்ணிட்டாங்க. ஒரு ஆய்வாளராக இருக்கவங்க எனக்கு தெரிஞ்சு இத்தனை கோடி ரூபாயை சேர்த்து வைத்ததும் செலவு செய்ததும் தமிழக காவல்துறையில், அது பெண் காவல்துறையில் இதுதான் வந்து முதல் முறையாக நான் கருதுகிறேன்.
இதெல்லாம் வந்து காவல்துறையை சேர்ந்தவர் அப்படிங்கிற முறையில் வன்மையாக கண்டிக்கிறேன். இந்த மாதிரி அதிகாரிகளை வந்து எப்படி நீங்கள் அப்பாயின்ட் பண்ணுறீங்க? தொடர்ந்து லஞ்சம் வாங்க தெரிஞ்சவங்களை தான் நீங்கள் மந்திரியாக வச்சுருக்கீங்களே, கமிஷன் வாங்கி கொடுக்குறவனை தான் பெரிய மந்திரியாக வச்சுக்கிறீங்களே, அதே மாதிரி காவல்துறையும் சேர்த்து நல்லா கமிஷன் கொடுக்குறவங்களையும் அல்லது லஞ்சம் வாங்குறவங்களையும் மட்டும்தான் ஊக்குவிக்கிறதுனால தானே இந்த மாதிரியான விளைவுகள் வருது. எதிர்காலத்தில் ஒருவேளை தம்பி விஜய் இந்த நாட்டுக்கு முதலமைச்சராக வருவார்னு நான் நினைக்கிறேன். வந்தார்னா இந்த அநீதி அத்தனையுமே வந்து மாற்றி அமைக்கணும் அப்படின்னு இப்போவே அட்வான்ஸாக விஜய்க்கு இதை தகவலாக சொல்கிறேன். ஆனால் சார், பொதுவாக லஞ்சம் அப்படின்றது நிறைய இடங்களில் இருக்குது. ஒன்று நடிகர்கள் கிட்டேருந்து இருக்கலாம், இல்லை பிஸ்னஸ்மேன்ஸ் கிட்டேருந்து இருக்கலாம், அரசியல்வாதிகள் கிட்டேருந்து இருக்கலாம். எல்லா இடமும் இருக்கும்போது நம்ம கவர்மெண்ட்டை மட்டுமே சொல்கிறதுல எப்படி அது சாத்தியமாகும் அப்படின்னு இருக்குல்ல? அதாவதுமா, லஞ்சம் வந்து நடிகர் அப்படிங்கிறவர நடிகர் வாங்குறதுக்கு பேர் லஞ்சம் இல்லை. அவர் வந்து வாங்குறதுக்கு பேர் பிளாக் மணி. பிளாக் மணினா அவர் வந்து கணக்கில் வந்து என்கிட்ட 4 கோடி கொடுத்துருங்க, மீதி 4 கோடியை வந்து பிளாக்கில் கொடுத்துருங்க, அப்போ தான் உங்கள் படத்தில் நடிக்க வருவேன். இந்த 8 கோடி கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு 80 கோடி ரூபா லாபம் வரும். என்னுடைய மார்க்கெட் அப்படி இருக்குது. அவருடைய வேல்யூவை வச்சு அவர் வந்து சம்பாதிக்கலாம். அவர் வந்து ஒரு ஆர்கனைஸ்ட் செக்டாரில் இல்லை. அதனால் நடிகர்கள் வந்து இந்த பிரிவில் வர்றதில்லை. அவங்க வந்து இன்கம் டேக்ஸ் கட்டலை அப்படிங்கிற பிரிவில் தான் அவங்க வருவாங்க. ஆனால் மந்திரிகளை பொறுத்த வரைக்கும் கடந்த 10 ஆண்டுகளாக யார் அதிகமாக லஞ்சம் வாங்குகிறாரோ, இப்போ நான் வந்து பார்த்ததில் என்ன தெரிய வருதுன்னா, கும்பகோணத்தில் தகர டப்பா லாரி குப்பை வண்டி ஓட்டிகிட்டு இருந்தவர் மத்திய அமைச்சராகி கப்பல் வாங்கி மிகப்பெரிய கோடீஸ்வரராக இருக்கார். திருவண்ணாமலையில் பொம்பளை வேஷம் போட்டு டான்ஸ் ஆடினவர், ப்ரைவேட் பஸ்ஸில் கண்டக்டராக இருந்தவர் 40,000 கோடி ரூபாய்க்கு ஒர்த்தாக மாறியிருக்கார். இதெல்லாம் எப்படி மாற்றி அமைக்கணும்னா, லஞ்ச லாபியமற்ற அரசு உருவாகணும்னு நினச்சா தானே. உங்களுக்கு இப்போ வந்து கூட்டணி சேரும்போதே சில பேர் இந்த கூட்டணியை விட்டு நாங்கள் நெவரவே மாட்டோம் அப்படின்னு இருக்கிறது எதுக்கு அப்படின்னா, கொள்ளையடிக்கிறதுக்கு நீ மொத்தமாக நாட்டு மக்களை ஏமாற்றி கொள்ளையடித்து இந்த அரசாங்கத்தை நீ வைத்துக்கொள். நீ அடுத்த கொள்ளையில் எனக்கு 15 பெட்டி, எனக்கு 25 பெட்டி, அவருக்கு 13 பெட்டி, இவருக்கு 10 பெட்டி கொடுத்தால் நாங்கள் தோழமையாக இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இந்த அரசியலையும் சேர்த்து லஞ்ச லாவலியத்துக்குள்ள என்னங்க, நீ அடிக்கிற கொள்ளை நாட்டு மக்களை நீங்கள் அடிக்கிற அளவுக்கு கொள்ளை அடித்து குவித்து கொள்ளுங்கள். 10,000 கோடி, 20,000 கோடி, 30,000 கோடிகளை அடித்துக் கொள்ளுங்கள். எங்களுக்கு 13 பெட்டி 12 பெட்டி தேர்தல் வரும்போது கொடுத்தால் 5 வருடத்துக்கு நாங்கள் அடிமையாக இருப்போம் அப்படின்னு ஒரு அரசியல் களம் இருக்குமானால் இது நாடா இல்லை சுடுகாடா? இப்போ டெல்லியில் ப்ராஸ்டியூஷன் ஒரு இடத்துல அனுமதிக்கப்பட்டிருக்கிறது, மும்பையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது, கல்கத்தா சோனாகஞ்சி போகிற பகுதியில் அது அரசு லைசன்ஸ் வாங்கி நடத்துகிறாங்கன்னு சொல்கிறாங்க. அப்படி லைசன்ஸ் வாங்கின ப்ராஸ்டியூஷன் வந்து நம்ம நாட்டில் தமிழ்நாட்டில் இருக்குதான்னு கேட்டால் இல்லை. அந்த துறையிலிருந்து நடந்துட்டு தான் இருக்குது. இல்லை, அப்போ இந்த அம்மையார் வந்து 5 கோடி ரூபாய் இந்த துறையில் சம்பாதிச்சிருக்காங்க அப்படின்னா, அப்போ இவங்க வந்து அந்த துறையை அனுபவிச்சிருக்காங்கன்னு தான் அர்த்தம். நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ அந்த தொழில் செய்பவர்களை இவர்கள் ஊக்குவிக்கிறார்கள் தான் அர்த்தம். எந்த துறையை வந்து பர்ஃபெக்டாக நடத்த வேண்டுமோ அந்த துறையிலே பணம் வாங்கி கொண்டு அந்த குற்றச் செயலை வந்து தடுப்பதற்கு பதிலாக அந்த தொழிலையே வந்து ஊக்குவித்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது வந்து நியாயமான செயலா அப்படின்னு கேட்டால் முற்றிலும் தவறு. இதை செய்த குற்றத்துக்கு சரியான தண்டனை அவர்களுக்கு அரசு வழங்கும் என்று நான் கருதுகிறேன். இந்த அரசாங்க உத்தியோகம் அப்படிங்கிறதுமா ஒரு இறையாண்மை மிக்க பதவியாகத்தான் நான் அதை கருதுகிறேன். எனவே அதில் நேர்மை ஒன்றே மூலதனமாக இருந்து பயணம் செய்தால்தான் கடைசி வரை அந்த போட்டு போய் சென்றடையும். அது பிறகு தான் அவர் வந்து பென்ஷன் வாங்கி நிம்மதியாக வாழ்கிற அதிகாரிகளை வாழ்ந்ததை நான் பார்க்கிறேன். யாரெல்லாம் வந்து குறுக்கு வழியில் வாழ்வு தேடிடும் திருட்டு உலகமடா தம்பி தெரிந்து நடந்து கொள்ள பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பாடி எத்தனையோ வருஷங்கள் ஆகியும் இன்னுமே வந்து குறுக்கு வழியில் வாழ்வு தேடும் மக்களும் என்னங்க எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே என்ற பாடலுக்கு ஏற்றபடியாகவும் இந்த மக்கள்லாம் வாழ்கிறார்கள் என்பது, நம்ம வாழ்கிற காலத்தில் இந்த மாதிரி மக்கள்லாம் வாழ்கிறார்களே என்பது நமது பெரிய வருத்தத்தை தருகிறது. இருந்தாலும் இந்த செயலை நம்ம வன்மையாக கண்டிக்கிறோம். அரசு ஆவணம் செய்யட்டும். அதுக்கு மேலே என்ன ஒப்பீனியன் சொல்கிறதுன்னு தெரில. பெண் அப்படிங்கிறதுனால அவங்க மேலே வந்து பெருசாக வந்து அபாண்டமாக என்னால் வந்து பேச முடியவில்லை. சார், காத்திருப்போர் பட்டியலில் போட்டிருக்காங்க அப்படின்னா என்ன, எதனால் அதை போட்டிருக்காங்க? இந்த பதவியிலேருந்து உங்களை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம், வேறு பதவிக்கு இன்னும் போடலை, உங்கள் மேலே ஒரு விசாரணை பெண்டிங்கில் இருக்கிறனால ஆமாம் நீங்கள் வந்து இந்த இடத்துல போயிருங்க. ஆனால் ஒரு விஎன்ஏசியில் பிரைமா ஃபேசி மேட் அவுட் ஆயிடுச்சா,
தற்காலிக பணி நீக்கம் செய்யலாம். அல்லது இந்த விசாரணையின் போது அவங்கள மந்திரிக்கு வேண்டியவங்களாக இருந்தால் தற்காலிக காத்திருப்போர் பட்டியலே உட்கார வச்சு ஏசி ரூம்லாம் போட்டு கொடுத்து அவங்களுக்கு வந்து ஃபெசிலிட்டேஷன் பண்ணுவாங்க. அதுதான் இப்போ நடக்குதுன்னு நினைக்கிறேன் நான். அப்போ இதுவும் அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை வராது, எந்த விதமான மாற்றமும் நடக்க போகிறதில்ல. ஆமாம், காத்திருப்போர் பட்டியலில் அடுத்த பதவி, இந்த விசாரணை முடிஞ்சோடனே உங்களுக்கு அடுத்த பதவி ப்ரொமோஷன் மாதிரி அடுத்த பதவி வழங்கப்படும். ஏம்மா நீங்கள் செஞ்சதெல்லாம் விசாரித்து பார்த்தோம், அதில் ஒன்றும் ப்ரூவ் ஆகலை, எனவே நீங்கள் வேறு ஒரு பணிக்கு போங்க அப்படின்னு அனுப்புறதுக்காக காத்திருக்கிறோம். அதுதான் காத்திருப்போர் பட்டியல். என்ன சார் 5 கோடி லஞ்சம் வாங்கியிருக்காங்க, இதெல்லாம் ஒரு தண்டனையா சார்? இல்லைம்மா, தண்டனை அப்படிங்கிறது விசாரணை முடிந்த பிறகு அவருக்கு கொடுக்கறது தான் தண்டனை. இப்போதைக்கு வந்து லஞ்ச ஒழிப்பில் அவங்கள கைது பண்ணிட்டாவே அவங்கள வந்து தற்காலிக பணி நீக்கம் தான் செய்வாங்க. ஆனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதனால் காத்திருப்போர் பட்டியலில் வச்சுருக்காங்க. சமுதாயம் சார்ந்த நிறைய விஷயங்களை பகிர்ந்ததுக்கு நன்றி சார். நன்றி, வணக்கம்.